வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்னைக்கு ஒரு செய்முறை பயிற்சி சொல்ல போறேங்க. ஒரு மருந்தினுடைய செய்முறை பயிற்சி. கருவங்க பஸ்பம் எப்படி செய்வது அப்படின்னு. அந்த கருவங்க பஸ்பம் என்ன பயன் அப்படின்னா, சக்கரை நோயாளிகளுக்கு அந்த மருந்து கொடுத்தால் 100% அவங்க சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு மனிதராக, நார்மல் மனிதராக ஆகிவிடுவார்கள். இதுதான் உண்மை. அந்த கருவங்க பஸ்பம் எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்காதுங்க. ஒரு பாரம்பரிய வைத்தியர்கள் செய்து, சித்த மருத்துவர்கள் செய்து, குருமார்கள் செய்து கொடுத்தால்தான் ஒழிய கடையில் கிடைப்பது அரிது. பெரிய பெரிய குருமார்கள்லாம், பெரிய பெரிய பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த மருத்துவர்களாம் இந்த கருவங்க பஸ்பத்தை செய்யும் பொழுது நிறைய தோல்வியை சந்தித்துள்ளார்கள். என்னை உள்பட நானும் ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டேன். ஆமாங்க, கருவங்க பஸ்பம்னா சாதாரணம் இல்லை. அதில் சுய பரிசோதனை உண்டு. அந்த பரிசோதனையில் தோல்வி அடைந்தால் அதை அப்படியே கீழே கொட்டி விட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க ஒரு நோயாளி, சக்கரை நோயாளி. அவருக்கு உண்மையான மருந்து தான் நாம் கொடுக்கணும். நம்ம இவ்வளோ காசு பண்ணி செலவு பண்ணி இப்படி நாம் மருந்து தயாரிச்சுட்டுமே தப்பாயிடுச்சே, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு கொடுத்தால் குற்றம். ஏற்கனவே அவங்க நோயாளியாக நம்மக்கிட்ட வரும் பொழுது உண்மையான மருந்து தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய தவறான ஒரு மருந்தை கொடுத்தால் குற்றம், குற்றவாளி. என்னை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் இந்த மருந்து ஈஸியாக பழைய கொள்ளும் விதமாக இதை உங்களுக்கு நான் செய்முறை பயிற்சி காட்டுகிறேன். இதை இந்த பஸ்பத்தை ஒரு அரிசி எடை அளவு பசு நெய்யில் ஈவினிங் ஆஃப்டர் மீல்ஸ் பசு நெய்யில் கலந்து, அரிசி எடை அளவு கலந்து அவங்க சாப்பிட்டார்களா? சில பேசுறவங்க ஒரே மாதத்தில் சர்க்கரை நோயில் ஈடுபடுவார்கள். சில பேர் 2 மாதம், சில பேர் 3 மாதம், சில பேர் 4 மாதம். அவங்களுடைய உடல், அவங்களுடைய அந்த வியாதி எவ்வளோ தாக்கம் இருக்கிறது அதை அனுசரித்து குணமாகும். அற்புதமாக, மிகவும் அற்புதமான, யாரும் சொல்லாத ஒரு ரகசியம்தான் இன்றைக்கு நான் இந்த வீடியோ பதிவில் போடுகிறேன். இது ஒவ்வொரு நோயாளியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மருந்தை செய்யக்கூடிய குருமார்கள், பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த மருத்துவர்கள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம். இதில் என்னன்னா, இதில் ஏதாவது என்னுடைய நான் செய்த மருத்துவத்தில் குற்றம் இருப்பேன், தயவு செய்து எனக்கு அறிவுரை சொல்லுங்கள். நான் பெரிய மகான் இல்லை, இதில் நான் பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரண சின்ன ஆளு சாமி. மருத்துவத்துறையில் இந்த என்னோட பெரிய பெரிய மகான்கள்லாம் நம் தமிழர் நிறைய பேர் இருக்காங்க. சத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், வெளியே வரவில்லை. ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆமாங்க, இந்த மாதிரி நல்ல மருந்து கொடுத்தால் சர்க்கரை நோய் இல்லாத உலகமே படைக்கலாம். ஆமாம், என்கிட்ட வந்த நோயாளிகள் 100க்கு 100 சர்க்கரை வியாதி இல்லாமல் குணப்படுத்தி விட்டேன் இந்த மருந்தை கொடுத்து. ஆமாம், இதில் பத்தியமும் உண்டு. இதுதான் சித்த மருந்து, பத்தியம் உண்டு. அதே சமயத்தில் அவர்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்தாலும் ஆங்கில மருந்தும் உட்கொண்டு வரணும். அத்தோடு இதையும் சாப்பிட்டு வரலாம். ஆங்கில மருந்து டாக்டர் அடிக்கடி நீங்கள் ரத்த பரிசோதனை செய்து உங்களுடைய அந்த சர்க்கரை லெவல் எப்படி இருக்குது, குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு படிப்படியாக அவங்க டாக்டர் டோஸ் கம்மி பண்ணிட்டு வராங்க. அப்படி நாளடைவில் உங்களுக்கு சர்க்கரை வியாதியே இல்லாத உலகமாக இருக்கும். எப்படின்னா, இந்த மருந்து சாப்பிடும் பொழுது பேன்கிரியாவை ரியாக்ட் பண்ணும். ஆங்கில மருந்து சாப்பிடும் பொழுது பேன்கிரியாவை தூங்க வைக்கும். ஆமாம், மாத்திரை தான் வேலை செய்யும். இந்த கருவங்க பருப்பத்தை உபயோகிக்கும் பொழுது பேன்கிரியாவை தூங்க வைக்கும். தூங்காத தம்பி, தூங்காதே, சோம்பரி ஆகாதே அப்படின்னு ரியாக்ட் பண்ணும். இதுதான் சித்த மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்தவரையிலும் இதுதான். நான் ஆங்கில மருத்துவ தாழ்வான எதுவும் சொல்லவில்லை. எமர்ஜென்சி உயிர் காக்கக்கூடிய மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லா மருத்துவமுமே மக்களை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறை தான். எந்த மருத்துவத்தையும் நான் குறை சொல்லவில்லை. இந்த ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லவில்லை.
இன்றைக்கு இந்த கருவங்க பசுத்தினுடைய உபயோகத்தை தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுகிறேன். இதை எந்த நோயாளி எடுத்தாலும் 100% சர்க்கரை வியாதியிலிருந்து குணம் அடைவார்கள். அவங்களுடைய பேன்கிரியா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக நார்மலாக இருக்கும். பழையபடி அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதையுமே சாப்பிடலாம். அந்த மாதிரி. ஓகே, இப்போ செய்வரி பயிற்சிக்கு போவோம். கருவங்கம், கருவங்கங்க, இதுதான் கருவங்கம். நல்ல ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போய் நல்ல குவாலிட்டி கருவங்கம் வாங்கிங்க. அன்னபேதிங்க, இது அன்னபேதி. சுத்திப்படுத்தல், இந்த அன்னபேதி சுத்திப்படுத்த அன்னபேதி இவ்வளோதாங்க. சரி, அன்னபேதி சுத்திப்படுத்துறது எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி அன்னபேதி சுத்திப்படுத்துறது எப்படி? ஒரு பாத்திரத்தில் அன்னபேதியை போட்டு அதில் வந்து எலுமிச்சை சாறை மூழ்கிறவர்களுக்கு அன்னபேதி மூழ்கிறவர்கள் எலுமிச்சை சாறை போட்டு சூரிய படம் ஒரு 3 நாளைக்கு வீட்டில் நிழலில் உலர்த்தவிடும். அது முடியுது. இதுதான் சுத்தி செய்த அன்னபேதி. நான் சுத்தி செய்த அன்னபேதி. ஓகே, கருவங்க சுத்தி, அதுதான் கஷ்டம். அதுதான் மிகவும் சிறப்பாக பொறுப்பாக நிதானமாக ஒவ்வொரு வைத்தியரும் கையாளணும். அதை என்னுடைய கையேட்டில் இருக்குது. நான் அந்த குறிப்பேட்டிலிருந்து படிக்கிறேன். ஏன்னா வயசானவங்க ஏதாவது ஏதாவது விட்டுட்டோன்னா நீங்கள் செய்யக்கூடிய மருந்தில் குற்றம் ஆகிடும் இல்லையா? அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டியதான் நான் பார்த்து படிக்கிறேன். கேட்டுக்கங்க, குறிச்சிக்கங்க. கருவங்கத்தை சுத்தி செய்யும் பொழுது எப்படின்னா, இழுப்பு எண்ணெயில் 21 முறை சுத்தி செய்யணும். கருவங்கத்தை உருக்கி இழுப்பெண்ணெயில் 21 மாற்றி மாற்றி சுத்தி செய்யணும். அந்த ஒவ்வொரு முறையும் சுத்தி செய்யும் பொழுது இழுப்பெண்ணெய் புதியதாக தான் இருக்கணும். ஒரு முறை உபயோகித்த இழுப்பெண்ணெய் மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. இது 1வது முறை. 2வது முறை அதே மாதிரி நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் 21 முறை நீங்கள் சுத்தி செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் உபயோகித்த எண்ணெயை நீங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. 3வது முறை கருவங்கத்தை உருக்கி காடியில் சாய்ச்சிடுங்க. 1. அதை மீண்டும் புளி இலை இருக்கு பார்த்தீங்களா, புளி மரத்து இலை, அதை சாறு பிழிஞ்சு அதில் ஒரு முறை சுத்தி பண்ணிக்கங்க. புளித்த மோரில் ஒரு முறை சுத்தி பண்ணிக்கங்க. பசுவின் சிறுநீரில் ஒரு முறை சுத்தி பண்ணிக்கங்க. நல்லெண்ணெயில் ஒரு முறை சுத்தி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு முறை தான். இது 3வது முடியுது. 4வது முறை என்னன்னா, நல்லெண்ணெயில் 7 முறை சுத்தி பண்ணுங்க. அதே மாதிரி பசுமாட்டு மூத்திரத்தில் 7 முறை சுத்தி பண்ணுங்க. காடியில் 7 முறை சுத்தி பண்ணுங்க. கொள்ளு நீரில் 7 தடவை சுத்தி பண்ணுங்க. பின்னர் எருமை சாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணி எடுத்துருந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி, அது பால் மாதிரி ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அதில் 7 முறை அதில் சுத்தி பண்ணுங்க. இதுதான் சுத்தி. இதை பார்த்துருப்பீங்க. கருவங்க சுத்தி நான் பொறிச்சு கருவங்க சுத்தி பண்ண கருவங்கம் இது. ஆமாங்க, இது அற்புதமான கருவங்க பஸ்பம். இதில் வர அரிசி அடையாளவு தான் கொடுக்கணும். சில நோய்களுக்கு ஒரே மாதத்தில் குணமாயிடுது. சில நோய்கள் 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி டைம் எடுக்குங்க. அவங்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய அந்த சர்க்கரை வியாதியுடைய தீவிரம், இதை வைத்தான் அற்புதமான, மிகவும் அற்புதமான ஒரு மருந்துங்க. வெற்றிகரமாக முடிந்தது. இது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இந்த கருவங்கத்தை எப்படி சுயமாக டெஸ்ட் பண்ணுவது? இந்த கருவங்கத்தை எப்படி, கருவங்க பசுபதி எப்படி டெஸ்ட் பண்ண, சுயமாக டெஸ்ட் பண்ணணும். அதில் பாஸ் ஆனாதான் நோயாளி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு நெல், 2 நெல், 3 நெல், 4 5 நெல், 6 நெல், 7 நெல். ஓகே, இப்போ புரியுதுங்களா? இப்போ கிட்டத்தட்ட 7, இன்னும் போடலாம் 10 நெல். அந்த பஸ்பத்தில் 10 நெல் இன்னும் முதக்குது, பாருங்க. இதுதான் சுத்தமான கருவங்க பஸ்பம். ஆமாம், ஒரு நெல் மிதந்தாலே போதும். அற்புதமான மருந்து. இந்த மருந்தை ஒவ்வொரு சித்த மருத்துவர்களும், பாரம்பரிய வைத்தியர்களும், என்னை போன்ற குருமார்களும்
நீ அழகாக செய்து நோயாளிகளை கொடுத்தால் சர்க்கரை நோய் இல்லாத உலகமாக படைக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். இதில் நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருப்பேன், தயவு செய்து மன்னிச்சுங்க. நல்லா தான் சொல்லியிருக்கேன், உண்மையை சொல்லியிருக்கேன், உறக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.